ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், சமீபத்துல பாரத பிரதமர் ரஷ்யாவுக்கு சுற்றுப்பயணம் போயிருக்கும் பொழுது ரஷ்யா S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை இந்தியாவுடன் இணைந்து தயாரிப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. ஏற்கனவே இந்திய படையில் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு. அதை விட இந்த S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதிநவீனமானது. குறிப்பா ஹைப்பர்சானிக் மிசைல்களை கூட S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால இன்டர்செப்ட் செய்ய முடியும். அவ்வளவு அதிக சக்தி கொண்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியாவுடன் இணைந்து ரஷ்யா தயாரிக்க விருப்பம் தெரிவிச்சிருப்பது ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஆனா இந்தியா மற்றும் ரஷ்யாவுக்கு இடையிலான இந்த டிஃபென்ஸ் டீல்ல சில பிரச்சனைகளும் இருக்கு. அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அடுத்து S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்தியா S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை வாங்கினா ஸ்ட்ராட்டஜிக்கலா இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட், துருக்கி தன் நாட்டுல ஆயுத தயாரிப்பில் ஈடுபடக்கூடிய நிறுவனங்களுக்கு இந்தியாவுக்கு எதிராக ரகசியமா ஒரு செய்தியை அனுப்பியிருக்காங்க. அந்த செய்தி என்ன, எதற்காக துருக்கி இந்தியாவுக்கு எதிராக தன்னுடைய ஆயுத தயாரிப்பு நிறுவனங்களுக்கு இது போன்ற ஒரு ரகசிய செய்தியை அனுப்புறாங்க, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். மூன்றாவது முறை திரு நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்ற பிறகு நீண்ட வருடங்களுக்கு பிறகு ரஷ்யாவுக்கு சுற்றுப்பயணம் போயிருந்தாரு. இந்த சுற்றுப்பயணத்தின் போது இந்தியா மற்றும் ரஷ்யாவுக்கு இடையே பல விஷயங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. குறிப்பா ரஷ்யால இருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வது, இந்திய படைகளுக்கு தேவையான ஆயுதங்களை இறக்குமதி செய்வது, அமெரிக்கா போட்டிருக்க பொருளாதார தடைகளையும் மீறி இரு நாடுகளும் எப்படி வர்த்தகம் செய்வது அப்படிங்கிற பல விஷயங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அதுல மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் தற்போது வெளிவந்திருக்கு. அதாவது S-500 அப்படிங்கிற அதிநவீன ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியாவில் தயாரிப்பதற்கு ரஷ்யா விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தற்போது இந்திய படையில் பயன்பாட்டில் உள்ள S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை விட அதிநவீனமானது. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மட்டும் இந்தியால தயாரிக்கப்பட்டால் இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியில மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். ஏற்கனவே இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து 5 ஸ்குவாட்ரான் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஆர்டர் செஞ்சிருக்காங்க. அதுல 3 ஸ்குவாட்ரான் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ரஷ்யா ஏற்கனவே சப்ளை செஞ்சிட்டாங்க. மீதமுள்ள 2 ஸ்குவாட்ரான் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உக்ரைன் ரஷ்யா போர் காரணமா ரஷ்யாவால சப்ளை செய்ய முடியல. இந்தியா 40,000 கோடி ரூபாய் செலவுல இந்த 5 ஸ்குவாட்ரான் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ரஷ்யாவிடம் இருந்து ஆர்டர் செஞ்சிருந்தாங்க. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் சீன மற்றும் பாகிஸ்தான் எல்லையை பாதுகாப்பதற்கு இந்தியா வாங்கியிருந்தாங்க. ரஷ்யா இந்தியாவுக்கு சப்ளை செஞ்சிருக்க 3 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களையும் இந்தியா ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. இன்னும் கூடிய விரைவில் மீதமுள்ள 2 ஸ்குவாட்ரான் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை சப்ளை செய்து முடிப்போம் அப்படின்னு ரஷ்யா உறுதி கொடுத்திருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் ரஷ்யாவுக்கு சுற்றுப்பயணம் போயிருந்த பாரத பிரதமரிடம் S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை இந்தியாவில் தயாரிப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காங்க. ரஷ்யாவின் S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டால் இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியில மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள்னால பல்வேறு விதமான ஏரியல் டார்கெட்டுகளை தாக்கி அளிக்க முடியும். குறிப்பா சொல்லணும்னா அன்மேன் ஏரியல் வெஹிக்கிள், ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ், பாலிஸ்டிக் மிசைல்ஸ் போன்ற பல்வேறு விதமான ஏரியல் டார்கெட்டுகளை 600 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கும் பொழுதே தாக்கி அளிக்க முடியும். S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னா, ஒரே நேரத்துல 10 ஹைப்பர்சானிக் மிசைல்களை இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால தாக்கி அளிக்க முடியும். அது மட்டும் இல்லாம ரடார்கள்னால கண்டுபிடிக்க முடியாத குறைவான உயரத்துல பறக்கக்கூடிய மிசைல்களையும் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால கண்டுபிடித்து தாக்கி அளிக்க முடியும். அடுத்து S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் பிரத்யேகமா இன்டர்மீடியட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை இன்டர்செப்ட் செய்வதற்காகவும் உருவாக்கப்பட்டிருக்கு. 2018 ரஷ்யா இந்த S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை லாங் ரேஞ்சில இருந்து வரக்கூடிய சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்களை இன்டர்செப்ட் செய்து சோதனை நடத்தி இருக்காங்க. இது போன்ற பல்வேறு விதமான சோதனைகளை ரஷ்யா நடத்தி இருக்காங்க.
தற்போது உள்ள ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களால் கவுண்டர் செய்ய முடியாத ஏரியல் டார்கெட்டுகளையும் இந்த S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பயன்படுத்தி தாக்கி அழிச்சிருக்காங்க. ரஷ்யா செய்த இந்த சோதனைகள் குறித்து அமெரிக்க உளவு அமைப்புக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் போயிருக்கு. அதனால அமெரிக்காவே இந்த S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட கேப்பபிலிட்டியை கண்டு மிரண்டு போயிருக்காங்க அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அல்மாஸ் அண்டே அப்படிங்கிற நிறுவனம் உருவாக்கி இருக்காங்க. ஒரு ஸ்குவாட்ரான் S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் 2.5 பில்லியன் அமெரிக்க டாலர். S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால 600 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து வரக்கூடிய பாலிஸ்டிக் மிசைல்களை தாக்கி அழிக்க முடியும். அடுத்து 500 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய விமானங்கள் மற்றும் UAV-களை மிக துல்லியமா தாக்கி அழிக்க முடியும். 180 முதல் 200 கிலோமீட்டர் உயரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்டுகளை மிக துல்லியமா தாக்கி அழிக்க முடியும். இது போன்ற பல சிறப்பு அம்சங்கள் S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல இருக்கு. S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால 10 நொடிகள்ல அடுத்த தாக்குதலுக்கு தயாராக முடியும். ஆனா இந்த S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வெறும் 4 நொடிகள்ல அடுத்த தாக்குதலுக்கு தயாராகும். இதனால சைமல்டேனியஸா வரக்கூடிய ஏரியல் டார்கெட்டுகளை தாக்கி அழிக்க முடியும். இது போன்ற உலகின் தலை சிறந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ரஷ்யா இந்தியாவுடன் இணைந்து இந்தியாவில் தயாரிக்க முன்வந்திருப்பது ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்தியா மற்றும் ரஷ்யா இணைந்து S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை இந்தியாவில் தயாரிப்பதுல பல பிரச்சனைகள் இருக்கு. ஏற்கனவே S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா வாங்கியதற்கு அமெரிக்கா பொருளாதார தடைகள் விதிப்போம் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்தாங்க. ஆனா இந்தியா தொடர்ந்து டிப்ளமேட்டிக்கா பேச்சுவார்த்தை நடத்தி பொருளாதார தடையை அமெரிக்கா போடாம பாத்துக்கிட்டாங்க. ஆனா தற்போது இந்தியா ரஷ்யாவுடன் இணைந்து S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை இந்தியாவில் தயாரிப்பதற்கு முன் வந்தாங்கன்னா பொருளாதார தடைகள் இந்தியா மீது வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதன் காரணமாக தான் ரஷ்யா மற்றும் இந்தியாவுக்கு இடையில் S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் குறித்து நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை மிகவும் ரகசியமா வைக்கப்பட்டிருக்கு. S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியாவில் தயாரிப்பதற்கு இரு நாடுகளும் ஒத்துக்கொண்டாங்கன்னா சீனாவுக்கு இது மிகப்பெரிய பின்னடைவா பார்க்கப்படும். ஏன்னா சீனாவும் இந்தியா போன்று S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்கி பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அதை விட அதிநவீன கேப்பபிலிட்டி கொண்ட S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியாவில் தயாரிக்க ஆரம்பிச்சோம்னா சீனாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை விட இந்தியாவின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சிறப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய பல சீக்ரெட்டுகளை இந்தியா தெரிந்து கொள்வதற்கும் இது ஒரு வாய்ப்பா அமையும். ஒரு யுத்த நேரத்துல சீனாவின் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் மீறி இந்தியாவால தாக்குதல் நடத்த முடியும். பார்க்கலாம் இரு நாடுகளும் என்ன முடிவு செய்றாங்க அப்படின்னு. அடுத்த அப்டேட், இதுவரைக்கும் இல்லாத அளவுல இந்தியா மற்றும் துருக்கிக்கு இடையிலான உறவு மிகவும் ஒரு மோசமான நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கு. இதற்கு முழுக்க காரணம் துருக்கி அதிபர் எர்டோகனோட செயல்பாடுகள் தான். ஏன்னா ஒவ்வொரு முறை துருக்கி அதிபர் ஐநா சபையில பேசும் பொழுதும் காஷ்மீர் விஷயம் குறித்து அவர் பேசாமல் இருக்க மாட்டாரு. இந்த விஷயம் இந்தியாவுக்கு மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்திச்சு. இந்தியா பல முறை எர்டோகனோட ஐநா சபை பேச்சுக்கு கண்டனங்களை தெரிவிச்சாங்க. ஆனா துருக்கி அதிபர் அதை கேட்கிற மாதிரி இல்ல. ஒவ்வொரு முறையும் பாகிஸ்தானுக்கு ஆதரவா காஷ்மீர் தொடர்பா அவர் ஐநா சபையில பேசாம இருக்க மாட்டாரு. இந்த விஷயம்தான் துருக்கி மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான உறவை படிப்படியா மோசமான நிலையை நோக்கி தள்ளியது. இந்த சூழ்நிலையில சமீபத்துல துருக்கி அரசாங்கம் தன்னுடைய ஆயுத தயாரிப்பு நிறுவனங்களுக்கு ரகசியமா ஒரு செய்தி அனுப்பி இருக்காங்க. அதாவது துருக்கியை சேர்ந்த ஆயுத தயாரிப்பு நிறுவனங்கள் இந்தியாவுடன் ஆயுத விற்பனையில ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துருக்கி இது போன்று சொல்வது இந்தியாவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா இந்தியா ஆயுதம் வேண்டுமென்றால் உலகின் தலை சிறந்த நிறுவனங்கள் இந்தியாவுக்கு சப்ளை செய்வதற்கு போட்டி போட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியாவிடம் இருந்தே பல நாடுகள் ஆயுதம் வாங்குவதற்கு வரிசையில் நின்னுகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில துருக்கி இந்தியாவுக்கு ஆயுதம் விற்பனை செய்வதை நிறுத்தியது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இருந்தாலும் துருக்கியோட இந்திய எதிர்ப்பு மனநிலைய இந்த விஷயம் காட்டுது. துருக்கி இந்தியாவுக்கு ஆயுதம் விற்பனை செய்வதை தடை செய்வதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா துருக்கி நிறுவனங்கள் இந்தியால ஒரு ஷிப் பில்டிங் ப்ராஜெக்ட கைப்பற்றி இருந்தாங்க. ஆனா அந்த ப்ராஜெக்ட பல வருடங்களா இந்திய அரசாங்கம் செயல்படுத்தாம நிறுத்தி வச்சிருந்தாங்க. தற்போது அந்த ப்ராஜெக்ட இந்திய அரசாங்கம் கேன்சல் செஞ்சு துருக்கி நிறுவனம் இந்தியால கப்பல் கட்டுவதை நிறுத்திட்டாங்க. இது துருக்கிக்கு மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கு.
இருக்கு. இந்தியா ஆர்டரை கேன்சல் செய்ததன் மூலம் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நீ ஒரே நேரத்துல காஷ்மீர் குறித்து பேசிட்டு என் கூட பிசினஸ் செய்ய முடியாது அப்படிங்கறத தெளிவா துருக்கிக்கு புரிய வச்சிருக்காங்க. துருக்கியோட இந்த ஆயுத விற்பனை தடை இந்தியாவுக்கு ஒன்னும் ஒரு சர்ப்ரைஸ் கிடையாது. துருக்கி இது போன்ற செயல்கள்ல ஈடுபடுவாங்க அப்படிங்கிறது இந்தியாவுக்கு நல்லாவே தெரியும். துருக்கி பாகிஸ்தானுடன் இணைந்து இந்தியாவுக்கு எதிராக பல வேலைகளை செஞ்சிருக்காங்க. பாகிஸ்தானுக்கு பைரகர் டிபி ட்ரோன்களை மிகப்பெரிய அளவில் ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் படையில் பயன்பாட்டில் உள்ள சில முக்கியமான ஆயுதங்களையும் சப்ளை செஞ்சிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்தியா எப்படி ஒரு துருக்கி நிறுவனத்தை இந்தியால ப்ராஜெக்ட் செய்வதற்கு அனுமதிப்பாங்க? துருக்கி தன்னுடைய ஆயுதத்தை பாகிஸ்தானிடமே விற்று கொள்ளலாம். அடுத்து துருக்கிக்கு சர்வதேச போரம்ஸ்லயும் இந்தியா சரியான பதிலடியை கொடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. அதாவது அர்மீனியா அசர்பைஜான் யுத்தத்துல இந்தியா துருக்கிக்கு எதிரான ஒரு நிலையை எடுத்திருக்காங்க. அதாவது அர்மீனியாவுக்கு சப்போர்ட் செய்து மிகப்பெரிய அளவுல ஆயுதங்களை அர்மீனியாவுக்கு ஏற்றுமதி செய்யறாங்க. இந்த விஷயம் துருக்கி, பாகிஸ்தான் மற்றும் அசர்பைஜானுக்கு மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்திய ஆயுதங்களை கொண்டு அர்மீனியா அசர்பைஜானை எதிர்ப்பது துருக்கி மற்றும் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்திருக்கு. அடுத்து துருக்கி மற்றும் கிரீஸுக்கு இடையிலான சைப்ரஸ் தீவு தொடர்பான பிரச்சனையிலும் இந்தியா துருக்கிக்கு எதிரான ஒரு நிலையை எடுத்திருக்காங்க. கிரீஸ் நாட்டுடன் ராணுவ ரீதியிலான தன் உறவை இந்தியா மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சிருக்காங்க. கிரீஸ் மற்றும் இந்திய கடற்படை மத்திய தரைக்கடல் பகுதியில கூட்டு பயிற்சியில ஈடுபடுறாங்க. கிரீஸ் இந்தியாவிடமிருந்து ஆயுதங்களை வாங்குவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இது போன்ற பல விஷயங்கள் துருக்கியை தற்போது எரிச்சல் அடைய செய்துதான் துருக்கி இந்தியாவுக்கு ஆயுதங்களை விற்பனை செய்வதை தற்போது ரகசியமா தடை செஞ்சிருக்காங்க. இருந்தாலும் துருக்கியுடைய நரித்தனம் இந்தியாவுக்கு நன்றாகவே புரியும். அதனால வரும் நாட்கள்ல இன்னும் அதிகமாக துருக்கியை இந்தியா எதிர்க்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. என்ன பொறுத்த மட்டில் இந்தியா எடுத்திருக்க நிலைப்பாடு ஒரு சரியான நிலைப்பாடா நான் பார்க்கிறேன். இது போன்று உறவாடி கொண்டு முதுகில் குத்துற வேலைய துருக்கி செஞ்சா இந்தியாவும் அவங்க எப்படி இந்தியா கூட நடந்துக்கிறாங்களோ அதே போன்று நடந்துக்கிடுவாங்க அப்படிங்கிறது தற்போது துருக்கிக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.